ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 6 விஸ்வரூபத்தின் சிருஷ்டி பதம் 36 ததாபி கீர்த்தயாமி அங்க யதாமதி யதாஸ்ருதம் கீர்த்திம் ஹரே ஸ்வாம் சத்கர்தும் க்ரம் அந்யாபி தாசதீம். மொழிபெயர்ப்பு. என்னுடைய இயலாமைக்கிடையிலும் ஆன்மீக குருவிடமிருந்து எதையெல்லாம் என்னால் கேட்க முடிகிறதோ, எதையெல்லாம் என்னால் கிரகிக்க முடிந்ததோ, அந்த பகவானின் பெருமைகளை எல்லாம் தூய வார்த்தையினால் இப்பொழுது நான் விவரிக்கிறேன். இல்லையெனில் எனது பேசும் சக்தி தூய்மையற்றதாகவே இருக்கும். பொருளுரை. பந்தப்பட்ட ஆத்மா தூய்மையடைவதற்கு உணர்வின் தூய்மை தேவைப்படுகிறது. உணர்வின் இருப்பால் உன்னதமான ஆத்மாவின் இருப்பு நிரூபிக்கப்படுகிறது. உணர்வு உடலை விட்டகன்றதும் ஜட உடல் செயலற்று போய்விடுகிறது. எனவே செயல்களின் மூலமாக உணர்வு அறியப்படுகிறது. செயலற்ற நிலையில் உணர்வால் தொடர்ந்து இருக்க முடியும் என்று சாஸ்திர அறிவற்ற தத்துவவாதிகள் கூறுவது அவர்களுடைய அறிவு பற்றாக்குறையையே காட்டுகிறது. தூய உணர்வின் செயல்களை நிறுத்தி தூய்மையற்றவனாக ஒருவன் மாறிவிடக்கூடாது. தூய உணர்வின் செயல்கள் நிறுத்தப்படுமானால் உணர்வுள்ள ஜீவசக்தியானது நிச்சயமாக வேறொரு முறையில் ஈடுபடும். ஏனெனில் உணர்வை ஈடுபடுத்தினால் அல்லாது அதனால் நிலைத்திருக்க முடியாது. உணர்வினால் நொடிப்பொழுதும் மௌனமாக இருக்க முடியாது. உடல் செயற்படாத பொழுது கனவுகளின் உருவில் உணர்வு செயற்படுகிறது. உணர்வற்ற நிலை செயற்கையானதாகும். புற உதவியுடன் உணர்வின்மையை சிறிது நேரம் நீடிக்கச் செய்ய முடியும். ஆனால் மருந்தின் மயக்கம் தீர்ந்ததும் அல்லது ஒருவர் எழுந்ததும் உணர்வு மீண்டும் உற்சாகத்துடன் செயற்படுகிறது. பகவானின் எல்லையற்ற பெருமைகளை பூரணமாக விவரிக்கும் திறமை மைத்ரேயருக்கு இல்லை என்றாலும் தூய்மையற்ற உணர்வின் செயல்களை தவிர்ப்பதற்கு பகவானின் பெருமைகளை அவர் விவரிக்க முயல்வதாக கூறுகிறார். பகவானின் இப்பெருமையானது ஆராய்ச்சியால் கிடைக்கும் பலன் அல்ல, மாறாக ஆன்மீக குருவிடமிருந்து அடக்கமாக கேட்பதனால் வரும் பயனாகும். ஆன்மீக குருவிடமிருந்து கேட்ட அனைத்தையும் திருப்பிக் கூறுவது சாத்தியமல்ல. ஆனால் நேர்மையான முயற்சியுடன் தன்னால் இயன்றவரை ஒருவர் விவரிக்க முயற்சிக்கலாம். பகவானின் பெருமைகள் முழுமையாக விவரிக்கப்படுகின்றனவா அல்லவா என்பது முக்கியமல்ல. ஒருவர் உடலாலும் வார்த்தைகளாலும் மற்றும் மனதாலும் செய்யப்படும் செயல்கள் பகவானின் உன்னத பெருமைகளை பரப்புவதில் ஈடுபடுத்த முயல வேண்டும். இல்லையெனில் அத்தகைய செயல்கள் தூய்மையற்றவையாகவே இருக்கும். மனதையும் பேச்சையும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தும் முறையினால் மட்டுமே பந்தப்பட்ட ஆத்மாவின் இருப்பை தூய்மைப்படுத்த முடியும். வைஷ்ணவ பிரிவைச் சேர்ந்த திருதண்டி சந்நியாசி 3 தடிகளை ஏற்கிறார். மனோ, வாக்கு, காயத்தால் பகவத் தொண்டில் ஈடுபடும் விரதத்தை அது பிரதிநிதிக்கிறது. ஆனால் ஏகதண்டி சந்நியாசியோ பரமனுடன் ஒன்றாகிவிடும் விரதத்தை ஏற்கிறார். பகவான் பரிபூரணமானவர் என்பதால் அவருக்கும் அவரது பெருமைகளுக்கும் எந்த வேறுபாடுமில்லை. வைஷ்ணவ சந்நியாசியால் பாடப்படும் பகவானை பற்றிய பெருமைகள் பகவானைப் போலவே உண்மையானவை ஆகும். பகவானை போற்றி புகழும் பக்தர் ஒருவர் நித்தியமாக பகவானின் உன்னத தொண்டராக இருக்கும் அதே சமயம் பகவானின் பெருமைகளை பாடும் பொழுது கருத்தில் பகவானுடன் அவர் ஒன்றுபட்டு விடுகிறார். ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் உள்ள பக்தரின் நிலை அவரை நித்தியமாக தூய்மையடையச் செய்கிறது. இவ்வாறாக அவரது வாழ்வு பூரண வெற்றியுடையதாகிறது. ஹரே கிருஷ்ணா.